இதே போல 11ஆம் வகுப்பு பாடப்பிரிவில் 100க்கு 100 சென்டம் சதமடித்த மாணவர்களின் பட்டியலை பார்த்தோம் என்றால் கணினி அறிவியல் என்று அழைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவில் 3432 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து கணிதம் கணக்கு பாடத்தில் 779 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். இதன் பின்னர் காமர்ஸ் என்று அழைக்கப்படும் வணிகவியல் பாடத்தில் 620 மாணவ மாணவிகள் +1 பொதுத் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண்கள் சென்டம் எடுத்து சாதனை படைத்திருக்கிறார்கள். பாட்டனி என்று அழைக்கப்படும் தாவரவியல் பாடத்தில் 2 மாணவர்கள் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்கள் சென்டம் எடுத்து சாதனை படைத்திருக்கிறார்கள். ஜுவாலஜி என்ற விலங்கியல் பாடப்பிரிவில் 29 மாணவ மாணவிகள் 100க்கு 100 சென்டம் சதமடித்து சாதனை படைத்திருக்கிறார்கள். அதிகபட்சமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று அழைக்கக்கூடிய கணினி அறிவியல் பாடப்பிரிவில் 3432 மாணவ மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். வணிகவியல் பாடத்தில் காமர்ஸ் பாடத்தில் 620 மாணவ மாணவிகள் இந்த சாதனையை படைத்திருக்கிறார்கள். கணக்கு பாடத்தில் 779 மாணவ மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். தாவரவியல் பாடத்தில் 2 மாணவ மாணவிகள் மட்டுமே குறைவான எண்ணிக்கையில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று அந்த சாதனை படைத்திருக்கிறார்கள். பாட்டனி பாடத்தில் 2 மாணவர்கள் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இது தவிர பொருளியல் என்று அழைக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் பாட பிரிவில் 741 மாணவ மாணவிகள் 100க்கு 100 அதாவது சென்டம் எடுத்திருக்கிறார்கள். எக்கனாமிக்ஸ் என்று அழைக்கக்கூடிய பொருளாதார பாடப்பிரிவில் 741 மாணவர்கள், கணினி பயன்பாடு என்று அழைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பாடப்பிரிவில் 288 மாணவ மாணவிகள் சென்டம் அடித்து சாதனை படைத்திருக்கிறார்கள். வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மற்றும் பிசினஸ் மேத்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளில் 293 மாணவ மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். பிசினஸ் மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று அழைக்கக்கூடிய வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடப்பிரிவில் 293 மாணவ மாணவிகள் 100க்கு 100 சென்டம் அதாவது சதமடித்து சாதனை படைத்திருக்கிறார்கள். தமிழ் பாடப்பிரிவில் 8 மாணவ மாணவிகள் சதமடித்து 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். ஆங்கில பாடத்தில் 13 மாணவ மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். கெமிஸ்ட்ரி வேதியியல் பாடப்பிரிவில் 696 மாணவ மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். எக்கனாமிக்ஸ் பாடத்தில் 241, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடத்தில் 288, பிசினஸ் மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாடத்தில் 293, தமிழ் பாடத்தில் 8 மாணவ மாணவிகள் சென்டம் அடித்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் 13 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். வேதியியல் பாடத்தில் 696 மாணவ மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 288 மாணவ மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவிலும் அதிக எண்ணிக்கையில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். இதே போல கணினி பயன்பாடுகள் பாடத்திலும் 288 மாணவ மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்கள் சென்டம் எடுத்து சாதனை படைத்திருக்கிறார்கள். எக்கனாமிக்ஸ் என்று அழைக்கக்கூடிய பொருளியல் பாடத்தில் 741 மாணவ மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். வணிக கணிதம் புள்ளியியல் பாடத்தில் 293 மாணவர்களும், கெமிஸ்ட்ரி பாடத்தில் வேதியியல் பாடத்தில் 696 மாணவ மாணவிகளும் 100க்கு 100 சென்டம் அதாவது சதமடித்து சாதனை படைத்திருக்கிறார்கள். ஆங்கில பாடத்தில் 13 மாணவ மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். 11ஆம் வகுப்பு பாடத்தில் சதமடித்த மாணவர்களின் எண்ணிக்கையை இப்போது பார்த்தோம். பொருளியலில் 741, கணினி பயன்பாடுகள் பாடத்திட்டத்தில் 288, வணிக கணிதம் புள்ளியியல் பாடப்பிரிவில் 293, தமிழ் பாடத்தில் 8 மாணவ மாணவிகள், ஆங்கிலத்தில் 13 மாணவ மாணவிகளும், வேதியியல் பாடத்தில் 696 மாணவ மாணவிகளும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சென்டம் அதாவது சதமடித்து சாதனை படைத்திருக்கிறார்கள். +1 பொதுத் தேர்வு முடிவுகளை இன்று தேர்வுகள் துறை இயக்குனர் சேதுராம வர்மா பள்ளிக்கல்வித்துறை தேர்வுகள் துறை இயக்க அலுவலகத்தில் இன்று வெளியிட்டார்.